வணக்கம். உங்கள் அம்மா குக்ஸில் உள்ள அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி திருநெல்வேலியில் உள்ள இட்லி பொடி நான் செஞ்சு காமிக்கிறேன். எள்ளு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை வத்தல், வெள்ளைப்பூடு, உளுந்து எல்லாத்தையும் போட்டு வறுத்து அது போடணும். அம்மா வானவழியாக அடுப்பை வச்சுருங்க. பட்டை வத்தல் ஒரு 6 வத்தல் போட்டுக்கிடுங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு சின்ன பூண்டு, ஒரு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிடுங்க. முதல்லையே வத்தலையும் இதையும் போட்டு வறுத்துக்கிடணும். அடுத்து எள்ளு போடுறேன். எள்ளு படப்படன்னு நல்லா வெடித்த உடனே நம்ம எள்ளை எடுத்துடணும். கறியை விட்டுறக்கூடாது. லேசாக படப்படன்னு வெடித்த உடனே எள்ளை எடுத்துடணும். முதல்ல எள்ளை போட்டு வறுக்கணும். அப்போனா சட்டி காயதுக்குள்ளே கரிஞ்சிடாமல் வரும். சடன்னு வெடித்த உடனே எடுத்துடணும். அடுத்து உளுந்தம்பருப்பு 100 உளுந்தம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, 50 எள்ளு, அதுக்கு 6 பட்டை வத்தல், ஒரு சின்ன கட்டி பூண்டு. உளுந்து நல்லா வறுத்த வாசனை வரும். நல்லா செவக்க வறுத்து வாசனை வந்த உடனே உளுந்த கொட்டிடணும். கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு, பட்டை வத்தல், வெள்ளைப்பூடு போட்டு வறுத்து நல்லா நைஸாக திரிச்சிடணும். ஊற்றி நல்லா கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3ஐயும் நல்லா ஆற விடணும். நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கணும். அதில் எள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்ததை கொட்டிடணும். கொட்டிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடணும். போட்டுட்டு நல்லா நைஸாக திரிக்கணும். அப்போதான் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நைஸாக அரைச்சாச்சு. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் எள்ளு போட்டிருக்கறனால நல்ல மணமாக அழகாக இருக்கும். நீங்கள் இட்லி கூடையோ தோசை கூடையோ பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா விலகி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே எள்ளு இது போட்டு பிடிச்சி இருக்கிற இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அந்த எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆதரவு